ஊழியத்தில் இருக்கிற அசௌகரியங்கள், ஆங்கிலத்தில் சொல்வதானால் the disadvantages of the work of God. தேவனுடைய ஊழியத்துல சில ஊழியங்கள் பிரபலமா இருக்கும், சில ஊழியங்கள் பிரபலமா இருக்காது. இந்த ஊழியத்தில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், people are unnoticed. சில ஊழியங்கள் பிரபலமா இருக்கும், சில ஊழியங்கள் பிரபலமா இருக்காது. இன்றைய தலைப்பு என்னவென்றால் the disadvantages of this kind of ministry. சில ஊழியங்கள் பிரபலமா இருக்கலாம், சில ஊழியர்கள் பிரபலமா இல்லாம இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஊழியத்தில் சில ஊழியங்கள் they are not noticed. உங்களுக்கு நினைக்கிறேன், சில பிரபலமா இருக்கிறார்கள், சில பிரபலமா இல்லை. எப்படியானாலும் எல்லாரும் தேவனுடைய ஊழியர்கள் தான். இன்றைக்கு அநேகர் பிரபலமா இருக்க விரும்புகிறார்கள். என்னுடைய செய்தியை சொல்லியிருப்பேன், இங்கே அறியப்படாத இருக்க வேண்டும், அங்கே அறியப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும். இங்கே அன்னோன், அங்கே வெல்லோன். அனைவரும் இங்கே இன்றைக்கு வெல்லோனா இருக்க விரும்புகிறார்கள். பல இடங்களிலே தங்களை தாங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்கிற மக்கள் ஏராளம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ உன்னை மறைத்து வாழும் போது நான் உன்னை விளம்பரப்படுத்துவேன். இங்க இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், கவனிங்கள், பல நேரங்களில் அநேக ஊழியர்களுக்கு தான் யாரா இல்லையோ அதை குறித்த ஒரு கவலை தேவையில்லை. கர்த்தர் உங்களை யாரா வைத்திருக்கிறாரோ அவராகவே நீங்கள் இருங்கள். In other words, be thankful the place where God has kept you. தேவன் உங்களை வைத்திருக்கிற அந்த இடத்திற்காக நன்றி சொல்லுங்கள். ஆண்டவனை மேய்ப்பராக வைத்திருக்கிறார், நன்றி. என்னை ஒரு சபையில் ஒரு மூப்பராக வைத்திருக்கிறார், நன்றி. ஆலயத்தில் எனக்கு சின்ன வேலை கொடுத்திருக்கிறார், நன்றி. ஒருவேளை இந்த ஊடகத்துல ஒளிப்பதிவு செய்கிற வேலையா இருக்கலாம், அதை எடிட் பண்ற வேலையா இருக்கலாம், இதை படம் பிடிக்கிற வேலையா இருக்கலாம், ஒருவேளை ஆலயத்துல ஒளிபெருக்கி செய்கிற ஒரு வேலையா இருக்கலாம். எந்த வேலையோ be thankful to God. Have the attitude of gratitude. அந்த நன்றி உள்ள இதயம். தேவனே, எனக்கு கொடுத்த இந்த ஊழியத்திற்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளுக்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகத்துக்காக நன்றி. be thankful. அதாவது நீங்களாக இருங்கள், நீங்கள் இன்னொருவராக இருக்க நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். இந்த பிரச்சனை என்னவென்றால், அவரை போல் இருக்க வேண்டும், இவரை போல் இருக்க வேண்டும், இவரை போல வாழ வேண்டும், இல்லை. be what you are. தேவன் உங்களை யாரை வைத்திருக்கிறாரோ அவராகவே இருங்கள். இது குறித்து வேதம் அடிக்கடி சொல்கிறது, உங்களை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்றால் உலகம் அங்கீகரிக்காது. Recognize yourself, approve yourself. நீங்களே உங்களை குறித்து தாழ் மனப்பான்மை வேண்டாம். எனக்கு வரங்கள் இல்லை, வல்லமை இல்லை, கிருபை இல்லை, அவரை போல பாட முடியவில்லை, தேவையில்லை. அவர் அவராக இருக்கட்டும், நீங்கள் நீங்களாயிருங்கள். நீங்கள் நீங்களாக இருந்தால் கர்த்தர் கர்த்தராக இருப்பார். எனவேதான் you recognize yourself, be thankful to God what God has kept you. தேவன் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ அதுல நன்றியாயிருங்கள். உங்களையே நீங்கள் அன்பாங்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டாம், தாழ்த்த இடத்துல தாழ்த்திக் கொள்ளுங்கள். don't recognize yourself. தேவன் உங்களை அங்கீகரித்திருக்கிறார், எனவே அந்த அங்கீகாரத்தோடு இருங்கள். இரண்டாவது, நீங்கள் ராஜாவின் அரண்மனை இருக்கு என்ற உணர்வு இருக்கட்டும். You are the king's palace. இரண்டாவது, நீங்கள் ராஜாவுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரம். அந்த நான் சொன்ன அந்த 1:27 அதிகாரத்துல எல்லாமே அரண்மனையில் இருக்கிற பாத்திரங்கள், அரண்மனையில் பயன்படுத்தப்படுகிற விளக்கு, அரண்மனையில பயன்படுத்தப்படுகிற எண்ணெய். எனவே you are the king's palace and also you are king's use. ராஜா உங்களை பயன்படுத்துகிறார். எனவே நன்றாக கவனிக்க வேண்டும், தேவன் தான் உங்களை நிறுத்தி கொண்டு வந்திருக்கிறார். எனவே நீங்களாகவே அந்த இடத்தை விட்டு மாற வேண்டாம். இன்றைக்கு அநேகர் நான் பார்த்திருக்கிற ஊழியத்துல மேய்ப்பர்கள் ஊழியத்துல சிறப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை, வாழ்க்கை அதாவது மக்கள் பாராட்டுவதில்லை. உடனே தங்கள் அழைப்பை சுவிசேஷமாக மாற்றிக் கொள்கிறார்கள். They don't want to be evangelist. அது எளிதான வேலை, நான் தவறாக சொல்லவில்லை. ஒரு 3 பசங்க தான் போதும், கேட்கிற மக்கள் வேற, ஜனங்கள் வேற, நல்ல வரவேற்பு, நல்ல ஆதாரம், நல்ல காணிக்கை, அது போதும். சிலரை பார்க்கிறேன், அவர்களுடைய ஊழியமே சுவிசேஷ ஊழியம். இறக்கிறாங்க, மற்ற மேய்ப்பர்களை பார்த்து அவர் சிறப்பா இருக்கிறார், இவர் சிறப்பா இருக்கிறார், அவர் வசதி ஆயிட்டார், உயர்ந்துட்டார், நான் ஏன் அப்படி மாறக்கூடாது என்று தாங்களே மேய்ப்பவர்களாய் மாற்றிக் கொள்கிறார்கள்.
அப்படி ஊழியம் ஆரம்பித்த அனைவருடைய ஊழியங்கள் இன்றைக்கு ஒன்றும் இல்லை. யோசித்து பாருங்கள், டாக்டர் டிஜிஎஸ் அவர்கள் சபை ஆரம்பித்திருக்கலாம், அவருடைய அழைப்பு இல்லை. மோகன்சி சபை ஆரம்பித்திருக்கலாம், அவருடைய அழைப்பு இல்லை. யார் யாராய் கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அவராக இருங்கள். டோன்ட் சேஞ்ச் யுவர் காலிங், பி தேர் வாட் காட் ஹஸ் கெப்ட் யூ. நான் சொல்ல வந்த விரும்புகிற வார்த்தை, பல நேரங்களில் இருக்கிற அசல் என்னவென்றால் we are unnoticed. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அந்த வார்த்தை என்று சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்படியானால் அன்பானவர்களே, அவரை நோக்கி பார்க்கிறார். ஒரு மேய்ப்பனா இருக்கலாம், ஒரு மூப்பனா இருக்கலாம், ஒரு சுவிசேஷகனா இருக்கலாம், ஊழியனுக்கு உதவி செய்ய ஊழியனா இருக்கலாம். wherever you are, வார்த்தை சொல்கிறது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து உங்களை நோக்கி பார்க்கிறது. ஒரு பிரபலமான ஊழியை நோக்கி பார்க்க அதே கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. பட்டணத்தில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியரை நோக்கி பார்க்கிற கண்கள் கிராமத்தில் ஊழியம் செய்கிற உங்களை நோக்கி பார்க்கிறது. இந்த ஊடகத்தில் பேசுகிறாரு, அவரை நோக்கி பார்க்கிற கண்கள் ஊடகம் தெரியாத, ஊடகத்தையே பார்த்திராத உங்களை நோக்கி பார்க்கிறது. எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நம்ம கவனிக்க வேண்டும், அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. நான் சொல்லுற வார்த்தை கீப் த ஆயில். அதாவது சம்டைம் we are unnoticed. பலருக்கு என்னை தெரியாமல் இருக்கலாம், அதை குறித்து எனக்கு கவலையே இல்லை. ஒருமுறை ஒரு ஊழியர் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஊழியருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அந்த ஊழியர் என்னை குறித்து சற்று மேன்மையாக சொன்னார். நல்ல பிரசங்கியார், சென்னையில் இருக்கிறார், பல புத்தகங்கள் இருக்கிறார், பல ஊடகங்களிலே பேசுகிறார். அவருடைய செய்திகள் யூடியூப்ல ஒரு 9,000 செய்தி இருக்கிறது. அந்த ஊழியர் சொன்னார், அப்படியா, நான் கேள்விப்பட்டதே இல்லையே, நான் பார்த்ததே இல்லையே. நான் சொன்னேன், அது அவசியமே இல்லையே. ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியரை அறிமுகப்படுத்துகிறார். அவர் ஒருவேளை ஒரு பெருந்தன்மை இருக்குமே, ஆனால் அப்படியா அப்படியா, நல்லது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் கேள்விப்பட்டதே இல்லை இவரை பற்றி. அந்த இடத்துல எனக்கு சற்று சங்கடமாத்தான் இருந்தது. நான் சொல்ல வந்த கருத்து, அன்பானவர்களே, சம்டைம் யூ மே பி அன்நோட்டிஸ்ட். நீங்கள் ஜனங்களால் புறக்கணிக்கப்படலாம், கேட்பாரற்றவராக இருக்கலாம், பட் ஸ்டில் do what God has planned. தேவன் எதை உங்களுக்கு செய்ய நியமித்தாரோ, எதற்காக அழைக்கப்பட்டுள்ளோ அதை மாத்திரம் செய்யுங்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நானும் ஒரு ஊழியரோடு 16 ஆண்டுகள் அவரோடு கூட பணியாற்றினேன், அடங்கியிருந்தேன். ஜனங்கள் கனம் பண்ணினார்களா இல்லையா தெரியாது, ஆனால் பரலோகம் கனம் பண்ணினது. அந்த வார்த்தை சொல்லுகிறேன், அவருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து, அந்த வார்த்தையை நான் கூடிட்டு காட்ட விரும்புகிறேன், எவ்விடத்திலும் இருந்து. அது இந்தியாவா இருக்கலாம், சென்னையா இருக்கலாம், கிராமமா இருக்கலாம், பின்தங்கிய ஒரு பட்டிக்காடா இருக்கலாம், wherever you are, எவ்விடத்திலும் இருந்து அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை வெளிப்படுத்தல் 22:12, அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாய். என் அன்பு ஊழியர்களே, நான் பிரபலம் இல்லை, நான் அறியப்படவில்லை. இந்த கிராமத்திலே அன்பானவர்களே, ஆண்டவர் நகரத்தில் ஊழியம் செய்கிற மக்களை விட கிராமத்தில் ஊழியம் செய்கிற மக்களை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். எனவேதான் நான் முடிந்த அளவுக்கு கிராமங்களிலே இதுவரைக்கும் ஒரு 70க்கும் மேற்பட்ட கிளை சபைகளை உருவாக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். கிராமங்கள் தான். பல நேரங்களில் அந்த இடத்துல நடந்தே போயிருக்கிறேன். திருவள்ளூர் பக்கத்துல சேலை கிராமம் என்ற ஒரு கிராமம். அப்போது போக்குவரத்து இல்லை. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தே போயிருக்கிறேன். நாட்களே ஒரு கூண்டு வண்டி, அதுல பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். ஒத்தையடி பாதை, பல முறை அதிலே மழை காலங்களிலே வழிக்கு விழுந்திருக்கிறேன். இரவு நடத்த போயிரும். சுற்றி பாம்புகள் தான். நான் இன்றைக்கு அந்த இடங்கள் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கிறது. எனவே இன்றைக்கு அந்த சபையில ஒரு 300க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அவனுடைய கிரியைகளுக்கும்படி, இட்ஸ் குட் ஆர் பேட், நியாயத்து விஷயம் என்னுடைய கருத்தில் இல்லை. அநேக ஊழியர்களை பார்க்கிறேன். துரோகம் பண்ணினவர்கள், தீமை செய்தவர்கள், தீமையாய் பேசுகிறவர்கள், பல காரியங்களை
என்னை சங்கடப்படுத்துகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உடனே ஊழியர்களே, எனக்கு ஒன்று தெரியும், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அவர் அளிக்கும் பலன் அவரோடு வருகிறது. அது என்ன சேர்த்துத்தான். என் கிரியைகளுக்கும் பலன் உண்டு. அது நன்மையோ தீமையோ, உயர்வோ தாழ்வோ, என் கிரியைகளுக்கும் பலன் உண்டு. நான் சொல்ல வந்த வார்த்தை, many times you are unnoticed but be thankful to God. அடிச்சல வந்தவரே, இந்த பாதுகாப்பு ஊழியம் ஒரு சிறிய ஊழியம், அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், எண்ணெய் கிடங்குகளின் மேல் அவன் காவலாளியா இருந்தான். அது என்ன பெரிய ஊழியமா? என்னைக்கு ஆனாலும் அது ஒரு பெரிய ஊழியமாய் ஆவியா எழுதி வைத்திருக்கிறார். அந்த பெயரையும் அவருடைய கிரியைகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இரண்டாவது, சம்டைம்ஸ் அவர் மினிஸ்ட்ரி இஸ் அன்கம்ஃபர்டபிள். சில நேரங்களில நாம் அது விரும்பாத ஒன்றா இருக்கலாம். திரையில பாருங்கள், டார்க், இருளான நேரங்கள், டெசர்டட், கைவிடப்பட்ட நேரங்கள். பட் ஸ்டில் தேவன் சொல்கிறார், God has an assignment for you. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு அசைன்மெண்ட், பயிற்சி. God is present in your assignment. நான் அடிக்கடி யோசிப்பேன், எனக்கே இந்த பாடு, எனக்கே இந்த பாடங்கள். அநேக ஊழியமே செய்வதில்லை, ஆனால் they are well comforted, they are well pleasant, well pleasure. நன்றாக இருக்கிறார்கள், நேர்த்தியா இருக்கிறார்கள். ரெவரண்ட் என்ன, டாக்டர் என்ன, பிஷப் என்ன, அவள் இல்லாத கூடியே இல்லை. எல்லா கூடியிலும் அவள் இருக்கிறார்கள். அவள் எந்த பக்கம் திருப்பினால் அவருடைய முகம்தான். பேஸ்புக்ல அமைச்சரோடு, அவரோடு, இவரோடு, எல்லாரோடும் செல்ஃபி தான். சொல்கிறேன், சம்டைம் இஸ் அன்கம்ஃபர்டபிள். சில நேரங்களே அது அப்படித்தான் இருக்கும். ஆனால் God task is different in your life. தேவனுடைய குறிக்கோள், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய அழைப்பு உன் வாழ்க்கையில் வித்தியாசமானது. obey your task. தேவன் கொடுத்த அந்த அழைப்பிலே கீழ்ப்படிங்கள். டிஃபிகல்ட், அது கடினமானதுதான், கஷ்டமானதுதான். ஆனால் தேவனை நம்பி, வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய்யும், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும். Trust the Lord. கடினமான ஒன்றுதான். இந்த ஊழியத்தை நான் ஆரம்பித்த போது 83ஆம் ஆண்டு இந்த திறந்த வாசல் இயக்கம் என்று ஒன்று ஆரம்பித்தேன். 70 கிளை சபைகள், தாய் தகப்பனற்ற 2000 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். அநேக ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறேன். நன்றியா இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது, ஆனா ஒன்று தெரியும், அழைத்தவர் உண்மையில் பிரியமா இருக்கிறார். பல நேரங்களில் இட் இஸ் அன்பிளசன்ட், அன்கம்ஃபர்ட்ஸ், அன்னோட்டிஸ்ட். யாரும் அதை கவனிப்பதில்லை, கேட்பாரற்றவர்களால் எல்லாரும் கூட வளர்த்து அழைக்க இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அதை நினைவு வைத்திருக்க தெரியாது. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, அவர்கள் நன்றி சொல்வதில்லை. மருத்துவமனையில, அப்போது மருத்துவமனையில நான் 13 நாட்கள் இருந்தேன். என்னுடைய பைபாஸ்ல 3 மாதங்கள் படுத்த படுக்கையில் இருந்தேன். என்னை சந்தித்த என்னுடைய ஊழியர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். ரொம்பவே தெரியும், என்னை சந்திக்க வந்த ஊழியர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய 2-3 பேர் தான். இது உண்மை. இது சொல்ல வேண்டிய அவசியமா என்று தெரியவில்லை. Sometimes we are unnoticed, sometimes we are uncomfortable, but one thing ஒன்று தெரியும், தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 16:24 ஆண்டவர் சொன்னார், நீ அதை விரும்பினால், அதாவது அந்த ஊழியத்தை நிறைவேற்ற விரும்பினால், தமிழ்ல என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஆங்கிலத்துல you follow, you keep the oil, அந்த எண்ணெயை நீ பாதுகாத்துக் கொள்ள விரும்பினால் உன்னை வெறுத்து. அன்பானவர்களே, எனக்கு கஷ்டம், திரும்ப சொல்லுகிறேன், அன்கம்ஃபர்டட், அன்னோட்டிஸ்ட். இது ரொம்ப, நம்ம யாரும் பிரபலமா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு யாருமே யாரையும் புகழ்வதில்லை. திருச்சபையில பாருங்க, உங்களுக்கு ஒரு ஊழியர் பேசுகிறார், யாரும் புகழ்வதில்லை. ஒரு நன்றாய் பாடுகிறார், கை தட்டுவதில்லை. அடுத்தவரை புகழ்ந்தாலே இன்னொருவருக்கு ஒரு வயிற்றெச்சல். நீ ஒருவரை பாராட்டு, அப்பொழுது நீ பாராட்டப்படுவாய். அப்ரிஷியேட் சம்ஒன். நான் அதை செய்திருக்கிறேன். ஊடகத்துல சில செய்தியை கேட்டிருக்கிறேன். அவளுக்கு தெரியும், உடனே அவளுக்கு போன் பண்ணி, அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், வயது குறைந்தவரா இருக்கலாம், வாலிப தம்பியா இருக்கலாம், அப்ரிஷியேட் அவள் சொல்லியிருக்கிறேன். தம்பி செய்தி சூப்பரா இருக்குது, சகோதரி செய்தி ரொம்ப சூப்பரா இருக்குது. அவள் ஒரு பள்ளி ஆசிரியை. ஒரு திருமணத்துல சந்தித்தேன். ஓடி வந்து சொன்னார், ஐயா நீங்க தான் எனக்கு என்ன ஒரு நாள் போன்ல பாராட்டினீங்க,
அந்த ஆள் நான் தான். கவனிங்கள், அவருடைய செய்தி சிறப்பா இருந்தது. அவருடைய ஆவிக்குரிய சபைக்கு போகவில்லை, ஒரு பாரம்பரிய சபைக்கு போகிறார். ஆனாலும் அவருடைய செய்தியுடைய ஆழம். அன்பு தேவ பிள்ளைகளே, sometime your ministry is unnoticed, sometime your ministry is uncomfortable, but keep on. தேவன் வைத்த இடத்துல உறுதியாயிருங்கள். keep the oil. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், சில நேரங்கள் இந்த ஊழியம் it is a lonely. சில நேரங்களில் ஆண்டவர் வைத்த இடம் தனிமையான இடமா இருக்கிறார், ஆனால் அந்த தனிமையிலும் ஆண்டவரோடு கூட இருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் அதிகாரத்துல 23 முறை ஒரு வார்த்தை வருகிறது, நீரும் நானும், நீரும் நானும். அது பிதாவிடத்திற்கு போக முடியாத தம்முடைய வேலை. ஆனாலும் அவர் சொல்கிறார், நீரும் நானும். தனிமைதான், ஆனால் தனிமை இல்லை. அந்த தனிமையில் உன்னோடு கூட இருக்கிறார். யார் இருக்கிறாரோ இல்லையோ, கணவன் மனைவி யார் இருக்கிறார் இல்லையோ, அழைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். பிகாஸ் அன்பார்களே, வேதம் சொல்கிறது ஏசாயா புஸ்தகத்துல, நான் ஒருவனாய் தனித்து போராடினேன். சில ஊழியர்களை பார்க்கிறேன், அதிக துக்கம். அவரே பாய் போடுறார், அவரே பெருக்கிறார், எல்லாம் அவரே பண்றார். மக்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். சில நேரங்களிலே God allows that. தேவன் சொல்கிறார், இத்தனிமையான ஒரு ஊழியம் தான். ஆனால் அன்பானவர்களே, இந்த தனிமையிலும் தேவனோடு இருக்கிறார். நான் தனிமை என்று சொல்லும் போது மிஸ் அண்டர்ஸ்டூட், மிஸ் ரெப்ரசன்ஸ், நம்மை தவறாய் புரிந்து கொள்கிற மக்கள் ஏராளம். இன்றைக்கு அம்மாவிற்கு தேவ பிள்ளைகளே, கணவனை மனைவி புரிந்து கொள்ளவில்லை, மனைவியை கணவன் புரிந்து கொள்ளவில்லை, பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ளவில்லை, பெற்றோர்கள் பிள்ளையை புரிந்து கொள்ளவில்லை, என்ற தகப்பன் தாயும் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை. 13 ஆண்டுகள் இந்த மெய்யான தெய்வத்தை பின்பற்றினேன். 13 ஆண்டுகள் யாரும் பேசுவதில்லை, ஒருவர்கள் பேசுவதில்லை, உடன் பிறந்தவர்கள் பேசுவதில்லை, நான் தான் மூத்தவர். யாரும் பேசுவதில்லை, உறவுகள் பேசுவதில்லை, சொந்தங்கள் பேசுவதில்லை. ஆனால் எனக்கு தெரியும், என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். சம்டைம் யூ மே ஃபீல் லோன்லினஸ். எல்லாருக்கும் உண்டு. தனிமையிலும் உன் அழைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் பார்த்து சொல்கிறது, அன்பானுடைய அந்த மேரி பொசேத் என்ற ஒரு பல கதாபாத்திரம் நேரத்தில் இருக்கிறது. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம். தகப்பனின் தாய் இழந்தவன், ஃபாதர்லெஸ், ஃப்ரெண்ட்லெஸ், ஃபுட்லெஸ். தாய் தகப்பன் இல்லை, ஃபாதர்லெஸ், ஃப்ரெண்ட்லெஸ், நண்பர்கள் இல்லை, ஃபுட்லெஸ், ஆதாரம் இல்லை. வாஸ் இன் a foreign country. அதாவது லோதேபார். லோ என்றால் திரையில் பாருங்கள், லோதேபார், LODEBR. லோ என்றால் லோன்லினஸ், டி என்றால் டிப்ரெஷன், பார் என்றால் பேய்களின் குடியிருப்பு. அவன் யார்? யோனத்தானின் மகன் அவன். ஆனாலும் யார் மறந்தாலும் மறவிட்டாலும் தாவீது மறக்கவில்லை. அவன் கேட்ட ஒரு வார்த்தை, யோனத்தானின் நிமித்தம் தயவு பெறத்தக்கவன் யாராயிரும் சவுலின் வீட்டில் மீதியா இருக்கிறானா? உலகமே மறந்து விட்டது. அவன் இன்னொரு வீட்டிலே வேலைக்காரனா இருந்தான். அதாவது மாகீர் என்ற ஒருவருடைய வீட்டில் வேலைக்காரனா இருந்தான். வேலைக்காரனுக்கு வேலைக்காரன். கவனித்து பாருங்கள், தாவீது அதாவது வேலைக்காரனுக்கு வேலைக்காரன். அப்படிப்பட்ட வேலைக்காரனுக்கு வேலைக்காரர் இருந்த மேல்புசத்தை ராஜா ஒரு நாள் தேடி வந்தார். தனிமைதான். திரையில் பாருங்கள், லோலினஸ். இரண்டாவது ஃபாதர்லெஸ், ஃப்ரெண்ட்லெஸ், ஃபுட்லெஸ், பட் he was fixed by the king of God. ராஜாவினால் அழைத்து வரப்பட்டான். feasted. ராஜாவின் போஜனத்திலே அவன் பந்தி இருந்தான். he became famous. எருசலேமிலே அவன் குடியிருந்தான். வேதம் சொல்கிறது, ராஜகுமாரில் ஒருவனை போல அவன் இருந்தானாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, ஒரு தனிமையா இருந்த மேல்புசத்தை ராஜகுமாரில் ஒருவனை போல மாற்ற முடியுமானால் உன்னை மாற்ற முடியும். Don't give up. சோர்ந்து விட வேண்டாம். வசனம் சொல்கிறது, அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் அவனை தாவீது அவனை மறக்கவில்லை. ராஜா அவனை தேடி வந்தார். எனவே தேவன் வைத்த இடத்துல உறுதியாயிருங்கள். தேவன் சொல்லுவார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே. மத்தேயு சுவிசேஷம் 25:21 தேவன் சொல்லுவார், நல்லது, உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே. அன்நோட்டிஸ்ட், uncomforts, அன்பானவே, அதாவது மிஸ்அண்டர்ஸ்டூட், தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட நேரங்கள். ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களிலும் be loyal to God. ஒரு 3 வார்த்தையில் சொல்லுகிறேன்,
love the Lord, labor the Lord, loyal to the Lord. ஆண்டவரே அன்பு இருங்கள், உண்மையா இருங்கள், ஆண்டவருக்கு உண்மையா ஊழியம் செய்யுங்கள். ஆண்டு சொல்கிற வார்த்தை இதமா அவனை நோக்கி நல்லது. ஆங்கிலத்துல இந்த வார்த்தை இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, குட். அடுத்த வார்த்தை உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய். ஏழ்மையில், வறுமையில், இல்லாமையில், கிராமத்தில், கவனிப்பாரற்று, கேட்பாரற்று, தனிமையிலே அதில் உண்மையா இருந்தாய். உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். மாத்திரமல்ல, என் சந்தோஷத்தில் நீ பிரவேசி. வாட் எக்ஸலன்ட் ஸ்டேட்மெண்ட்! எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய வாழ்வு, எத்தனை பெரிய உயர்வு. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், keep your oil. உன் எண்ணெயை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். You are the king's palace. You are in king's job. You are in king's place. ராஜாவிடத்து அந்த இடத்தில் கத்து வைத்திருக்கிறார். Keep your oil burning. உங்கள் எண்ணெய் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கட்டும். யாருக்கோ ஒருவருக்கு வெளிச்சம் தரும். திரும்ப சொல்லுகிறேன், அடுத்த வார்த்தை not only uncomfortable, unappreciated. இன்றைக்கு யாரும் பாராட்டுவதில்லை. இந்த ஊடகத்தில் பேசுகிறோமே, தொலைக்காட்சியில் பேசுகிறோம். அதாவது ஜெபிக்க கேட்க எல்லாரும் தங்கள் தேவைக்காகத்தான். அது நல்லதுதான், நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனாலும் செய்தி நன்றாக இருந்தது, என்னை தொட்டது, என்னை சிந்திக்க வைத்தது, இந்த ஆழத்துக்குள் என்னை கொண்டு போனது, ஆவியானோடு பேசினார் சொல்லுகிற மக்கள் அதாவது 100% கூட இல்லை. ஒரு 15 ஆண்டுகளாக இந்த ஊடகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு 9,100 செய்திகள் இருக்கிறது. ஆனால் வார்த்தைகளை தொட்டது என்று சொல்லுகிறவர்கள் 1000 ஒருவர் தான். பரவாயில்லை, you may be unappreciated, but still நம்மளே யார் உங்களை அப்ரிஷியேட் பண்றாங்க இல்லையோ, பரலோகம் உங்களை பூரிக்கிறது, பரலோகம் வரவேற்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், people may not appreciate. அவங்களை திருப்திப்படுத்த வேண்டாம். உன் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உன் சித்தம் செய்து நான் மகிழ்ந்திட வேண்டும். ஆண்டவரை முதன்மைப்படுத்துங்கள், அவர் உங்களை முதன்மைப்படுத்துவார். மனிதனை முதன்மைப்படுத்தும் போது இன்னைக்கு அவங்க தூக்கி அறிவாங்க. இன்றைக்கு அதிகமான செய்திகள் மனிதனை முகஸ்துதிப்படுத்தத்தான் செய்திகள் இருக்கிறது. எனவே தேவன் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை கனம் பண்ணுவேன், என்னை மறுதளிக்கிறவனை நான் மறுதளிப்பேன். நான் சொல்ல வந்த இந்த வார்த்தை என்றால் அன்அப்ரிஷியேட்டட். இன்னைக்கு யாரும் பாராட்டல. இந்த எவ்வளவு கடினப்பட்டு ஒரு பிரசங்கியார் 2 மணி நேரம் கத்துறார், ஆனா அவர் யாரும் பாராட்டுறது இல்லை. எல்லாரும் அவரின் தலைமையில கையை வைக்கணும். தலைமையில கையை வைக்கிறதால ஒரு நன்மை இல்லை. அவருடைய வார்த்தை எனக்குள்ளே சென்றிருக்கிறதா? இதை விரும்புகள். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்குள்ள வரணும், அந்த கிருபை எனக்குள்ள வரணும். நானும் அவரை போல ஆராதிப்பதிலே, வார்த்தை பேசுவதிலே, என்னுடைய இளமை காலத்தில் 17 வயது எனக்கு சில செய்திகளை கேட்டேன், சில செய்திகளை தொட்டது. அதில் ஒருவர் எம்எல் ஜெரசிங் அவர்கள், சாம் கமலேசன் அவர்கள், தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள். இந்த செய்தி எல்லாருமே அன்பானவர்களே, இந்த அதாவது ஒரு ஃபுல் காஸ்பல் வந்தவர்கள் அல்ல. ஆனால் அவருடைய செய்தி அன்றையிலிருந்து என்னுடைய ஆதங்கம், இவளை போல பேச வேண்டும், இவளை போல வார்த்தையை கவனிக்க வேண்டும், எளிமையாய் பேச வேண்டும். அதே வேளையில வசனத்தில் இருக்கிற மறைபொருள்களை ஜனங்களுக்கு தர வேண்டும். அந்த நோக்கத்தோடு கூடதான் 16 ஆண்டுகள் நான் வசனத்தை பேசுகிற ஒரு தெய்வ மனிதரோடு கூட நான் பணியாற்றினேன். சம்பளம் குறைவு, 16 ஆண்டுகள் அதே சம்பளம் தான். ஆனால் நான் சொல்ல கருத்து, அவருடைய வார்த்தைகள் இன்னைக்கு என்னோடு கூட இடைப்படுகிறது. 16 ஆண்டுகள் அவரோடு பணியாற்றுவதை ஒரு மேன்மையாக கருதுகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், கீப் யுவர் ஆயில் பர்னிங். உடைய எண்ணெய்கள் எரிந்து கொள்ளட்டும். 3வது குறிப்பிட்டு சொல்லி முடிக்க விரும்புகிறேன், the demand of the work. இந்த வேலை அவசரத்தின் வேலை, அவசியத்தின் வேலை, எண்ணெயை பாதுகாப்பது. நம்மளுடைய முதல் குறிப்பு, இதுவரைக்கும் இந்த எண்ணெய் கிடங்கின் மேல் ராஜா வரும் வரை, until the king calls, until the king comes. ராஜா வருகிற வரை இந்த எண்ணெயை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உண்மையாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் சேஞ்ச். ஊழியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம், நீங்களாகவே அழைப்பை மாற்றிக்கொள்ள வேண்டாம். நிகழ்மையா இதுதான் சொல்லுகிறார். பாடுகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது,
பிரச்சனை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவன் சொல்கிறான், ஐ வில் நாட் குவிட். ஒரு பக்கம் சன்பல்லாத், ஒரு பக்கம் தொபியா, இன்னொரு பக்கம் நொபதியாள். ஆன்மீக வாழ்வின் போராட்டம், அரசியல் வாழ்வின் போராட்டம், ஜனங்களின் போராட்டம். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 1 வசனம். ஜனங்களால் மிகுந்த கூக்குரல். எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு தானியம் இல்லை. எல்லாமே பொருளாதாரத்தை மையமாய் கொண்டது. ஒரு பக்கம் மக்களின் கூக்குரல், ஒரு பக்கம் ஆன்மீகவாதிகள். நொபதியாள் என்னும் தீர்க்கதரிசி பொய்த்திருக்க சொல்லுகிறாள். சன்பல்லாத், தொபியா எருசலேமின் கவர்னர்கள் ஆலயத்தை கட்டக்கூடாதபடி. ஆனாலும் அவன் சொன்னான். ஆனாலும் அந்த சொல்கிறது, எல்லாரும் அவனோடு கூட வாதம் பண்ணினார்கள். அவன் சொன்ன வார்த்தை நெகேமியா 6:1, நாங்கள் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் திறப்பில் ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷுமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது. திரும்ப சொல்லுவதுதான் ஊழியம். டோன்ட் சேஞ்ச், டோன்ட் கிவ் அப். ஊழியத்தை மாற்ற வேண்டாம், ஊழியத்தை விட்டுவிட வேண்டாம், இடத்தை மாற்ற வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தை நெகேமியா 6:2 கூட இந்த வார்த்தை இருக்கிறது. இன்னும் கதவு போடவில்லை. ஆனாலும் அவர் சொன்னார்கள், நாங்கள் பள்ளத்தாக்கில் இருக்க கிராமங்களில் ஒன்றை கண்டு பேசுவோம். எனக்கு அவர்கள் பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. ஆங்கிலத்தில் ஐ ஷல் நாட் கம் டவுன். என் அன்பு ஊழியர்களே, எங்களுக்கு பெரிய ஊழியம் செய்யுங்கள். கிராமத்துல இருக்கலாம், ஒரு சின்ன சபை, கூரைதான். சமீபத்துல நான் ஒரு சீர்காழி பக்கத்துல வருஷப்புதூர் என்ற ஒரு கிராமத்துல ஊழியத்துக்கு போயிருந்தேன். 3 நாள், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஒரு வயதான ஒரு பெரியவர் கடந்த வாரத்தில் வருஷப்புத்தூர் என்ற இடத்துல, அங்க எங்களுக்கு நிறைய திறந்த கிளைசல் இருக்குது. பல 2 ஆண்டுகள் என்னை அழைத்திருந்தார். அவர் எனக்கு தெரியாது, இந்த புஸ்தகத்தை வாசித்திருக்கிறார். அழைக்க வேணும் என்று ஆசை. 2 ஆண்டுகள் கூப்பிட்டார். எனக்கு மையப்படுத்தல் அல்ல, நேரம் இல்லை. நான் சில தீர்வுகளை தந்தேன். அந்த தீர்வுகளால போக முடியவில்லை. ஏதோ ஒரு பலவீனங்கள், சுகவீனங்கள் வந்து விட்டது. கடைசியாக கடந்த வாரத்துல போனேன். அங்கே கீபோர்டு இல்லை, அங்கே பேட் இல்லை, அங்கே லேப்டாப் இல்லை, வசனங்கள் இல்லை. ஒரே ஒரு டேம்பரின் தான். ஒரு சின்ன பையன் ஒரு ட்ரம் அடிக்கிறான். ஆனாலும் திறனாய் அந்த இடத்துல வந்து ஆராதிக்கிறார்கள். சீர்காழி பக்கத்துல உள்ள ஒரு கிராமம் வருஷப்புத்தூர். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், வசதிகளை தேடி ஓடாதே, இது தொடுவானம். நினைக்கிறோம் இது இருந்தால் சிறப்பாயிருக்கும். அவர் வயதான போதையர் அம்மா, அவர் 2 வாரம் எடுத்துறாங்க. அவங்க பாடின பல பாடல்கள் நான் பிறப்பதற்கு முன்பதாக பாடப்பட்ட பாடல்கள். அவர் இறங்கி பாடுகிறார்கள். பாட்டு புஸ்தகம் இல்லை, இறங்கி பாடுகிறார்கள். அந்த ஐயாவும் அம்மாவும் பாடுறாங்க. 2 பேரும் வயதானவர்கள், முடியாத நிலையில். ஒரு சின்ன ஆம்பிளிஃபயர் தான். நான் சொல்ல வந்த என் அன்புடைய பிள்ளைகளை, டோன்ட் கிவ் அப். பெரிய வேலை செய்கிறீர்கள், அந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு நீங்கள் போக வேண்டாம். நான் சொல்ற வார்த்தை, டோன்ட் கிவ் அப் ஃபார் எனி ரீசன். எந்த காரணத்திற்காகவும் உங்கள் வேலையை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். இந்த வசனம் சொல்கிறது, நெகேமியா 6:4, அவர்கள் 4 தரம் இப்படி சொல்லி அனுப்பினார்கள். நான் 4 தரமே மறுமொழி அனுப்பினேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புடைய பிள்ளையே, டோன்ட் கிவ் அப் ஃபார் எனி ரீசன். எந்த காரணத்திற்காக, காரணங்கள் நிறைய இருக்கலாம். உங்களோடு பேசுகிறதே நேரத்தில் எனக்கு நிறைய போராட்டங்கள், பலமுறை தாக்குதல், பல தொலைபேசி மிரட்டல்கள், ஊழியத்திலிருந்து, உலக மக்களுக்கு தந்த ஊழியத்திலிருந்து. ஆனால் ஒன்று தெரியும், வேதம் சொல்வது, அந்த வேலையை விட்டு. பல இடங்களிலே இந்த ஊடகத்துல பேச முடியாது. பேச வேண்டுமானால் அதுக்குரிய மனப்பக்குவம் இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும், நல்ல அதுக்குரிய சூழ்நிலை இருக்க வேண்டும். எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு தெரியும், நான் எதற்கு அழைக்கப்பட்டோம் அதை விட்டு நான் வர விரும்பவில்லை. ஒரு வார்த்தை இருக்கிறது, அதாவது அந்த வேலையை விட்டு வருவதனால் அது மெனக்கெட்டு போகும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, டோன்ட் கிவ் அப் ஃபார் எனி ரீசன். எந்த காரணத்தை கொண்டும், வித்தியாசமா இருக்கலாம். கணவன் சரியில்லாம இருக்கலாம், மனைவி சரியில்லாம இருக்கலாம்,
விசுவாசம் இல்லாம இருக்கலாம், ஸ்தாபனங்களே பல்லவர்கள் நமக்கு உதவி இல்லாம இருக்கலாம். பட் ஸ்டில் டோன்ட் கிவ் அப். உங்கள் ஊழியத்தை விட்டுவிட வேண்டாம். ஏன் தெரியுமா? அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். இந்த மனிதனுக்கு பெயர் யோவாஸ். அந்த யோவாஸ் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். முடிவாக இந்த செய்தியில ஒபே தி கிங், ராஜாவுக்கு கீழ்ப்படியுங்கள். மனிதன் கீழ்ப்படியை பார்க்கிறோம், உறவுகளுக்கு கீழ்ப்படியை பார்க்கிறோம், சொந்தங்களுக்கு கீழ்ப்படியை பார்க்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படியுங்கள். ஒபே தி கிங். இதைத்தான் 1 சாமுவேல் 15:22 அவன் சொன்னான். அதாவது சாமுவேல் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ. நிறைய செய்யலாம், பட் obey the Lord. சவுல் பலி செலுத்தினான், ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படியல. சொல்கிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கிலும் செவிகொடுத்தலே உத்தமம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, obey the Lord. ஒரு 3 காரியங்களை இந்த நாளிலே உடன் பகிர்ந்து கொண்டேன். இதை முடிக்க விரும்புகிறேன். பி ஹம்பிள், தேவனுடைய தாழ்மையா இருங்கள். பி ஹெல்ப்ஃபுல், உதவியா இருங்கள். பி ஹோப்ஃபுல். இந்த 3 வசனங்களை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, பி ஹம்பிள். எப்பொழுதுமே தாழ்மையா இருங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறான், 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், 1000 நாளை பார்க்கிறோம். தெரிந்த வசனம் தான். அதாவது, உம்முடைய வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். ஒரு ராஜா எங்க இருக்க விரும்புகிறார்? வாசற்படியில். இந்த எல்லாரும் மேடை விரும்புகிறார்கள். உடனே கேட்டேன், ஏன் அந்த ஊழியர் மீட்டிங் வரல? எனக்கு மேடையில் இடம் தரல, என் மைக்ல ஜெபம் பண்ண வைக்கல, எனக்கு பாட்டு தரல. உண்மை சொல்லுகிறேன், ஒரு ஊழியன், அதாவது நீங்கதான் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அந்த தலைவர் தட்டி, ஐயா சுருக்கமா ஜெபிங்கன்னு சொன்னார். அவர் எல்லாருக்கும் முன்பாக மைக்கை வீசி எறிந்தார். அவர் ஒரு ஊழியர், எல்லாருக்கும் முன்பாக மைக்கை தூக்கி எறிந்தார். அது இன்னொருத்தர், அந்த சபையினுடைய மைக். அது உடனே யாரு காசு கொடுப்பா? அவர் சொன்னது, நேரம் ஆகிவிட்டது, சுருக்கமா ஜெபிங்கன்னு சொன்னார். அவ்வளவுதான், முடிவு ஜெபம். அதுல ஒரு பெரிய ஜெபம் அவருக்கு. அன்றைக்கு போனது இந்த வரைக்கும் அதை ஊழியர் கொண்டு வரதே இல்லை. தனிக்காட்டு ராஜாவே இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு வந்து பிள்ளையே, பி ஹம்பிள், தாழ்மையாளுங்கள். வரங்கள் இருக்கலாம், பல குழுவிற்கு போகிறேன், நோபடி நோட்டீஸ்ட், ஆனாலும் பரவாயில்லை. இன்னைக்கு எல்லாருமே முதன்மையா இருக்க விரும்புகிறார்கள். தியோத்தரிப்பு, முதன்மையா இருப்பது தவறல்ல, முதன்மையா இருக்க விரும்புவது தவறு. பி ஹம்பிள். தாவீது சொல்கிறான், வாசற்படியில். இன்னைக்கு யாரு அப்படி இருக்கிறாங்க? குடிச்சாட்டு, நான் போனேன், எனக்கு கவனிக்கல, நான் போனேன், ஆனர் பண்ணல. இன்னும் யார் ஆனர் பண்றது இல்லையோ, கர்த்தர் ஆனர் பண்றார். பி willing to be a co-worker. Number 2, be helpful. அடுத்த ஊழியத்திற்கு உதவியாயிருங்கள். யாத்திராமத்து புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இங்கே ஊரும் ஆரோனும் பெரிய ஊழியம் செய்யல, ஆனாலும் மோசேயின் கைகள் கலந்து போன போது அவர்கள் அதை தூக்கி பிடித்தார்கள். வசனத்தை படிக்கிற கேளுங்கள். அவன் கைகள் அசந்து போயிற்று, ஆனால் அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து கீழே வைத்தார்கள். இன்றைக்கு கல்லெறிகிற மக்கள் ஏறாடும், ஆனா இவர்கள் கல்லை கீழே கொண்டு வைத்தார்கள். அவர்கள் உட்கார்ந்தான். எத்தனை பெரிய கரிசனை, எத்தனை பெரிய ஊழியம். அனைவரை பார்க்கிறேன். இந்த வயதான ஊழியர்கள், அதாவது உட்கார இடம் இல்லை, இடம் ஊழியர்கள் கால் மேல் கால் போட்டிருக்கிறாங்க. வீதம் சொல்கிறது, ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் இருவன் அடுத்தவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். என்னை கேட்டுக்கொண்டு வந்து பிள்ளையே, டோன்ட் பி a popular preacher. படிக்கிறோம், அழகான வசனம். ஒரு கல்லை கொண்டு வந்து கீழே வைத்தார்கள், அவன் அதுல உட்கார்ந்தான். அவன் கேட்கல, he knows his weakness. அவருடைய குறிப்பறிந்து வசனம், அதாவது மோசே அதன் மேல் உட்கார்ந்தார். யோசித்து பாருங்க, இதல்லவா ஊழியம். அடுத்தவர்களை இழைப்பார பண்ணி அதிலே நாம் இழைப்பாடுவது, அடுத்தவர்களை மகிழ்ச்சியாக்கி அதில் மகிழ்வது. ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்க வரைக்கும் நிலையாயிருந்தது. இன்னைக்கு ஒரு 2 செகண்ட் இருக்க முடியல. உடனே பாஷெல்லாம் பேசுறோம், ஆவியில் நிரம்புறோம். எத்தனையோ பார்வையற்றவர்கள் வீதியிலே போகிறார்கள். கரம் பிடித்து அந்த எல்லைக்கு கொண்டு விட மனதில்லை. வேறு பிஸி.
தலை போகிற வேலை இல்லை என்பவர்களே. பி ஹெல்ப்ஃபுல் டு சம் மினிஸ்ட்ரி. யாரோ ஒரு ஊழியத்திற்கு நீங்கள் உதவியா இருங்கள். பாராட்ட மாட்டார்கள், தீமைதான் செய்வாங்க. பட் பி ஹெல்ப்ஃபுல். பரலோகத்தை பார்க்கிறது. முடிவாக பி ஹோப்ஃபுல். நம்பிக்கையோடு ஊழியம் செய்யுங்கள். அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்கள் எஜமானர் உங்களை பார்க்கிறார். நம்பிக்கையோடு வேதம் சொல்கிறது, நம்பிக்கையுடைய சிலைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருவார், இன்றே தருவார். பி ஹோப்ஃபுல். திரும்ப ஆரம்பத்தை சொல்ல திரும்ப சொல்ல விரும்புகிறேன். The result may differ, but reward cannot be differed. ரிசல்ட் மனுஷனால வருது, ரிவார்ட் கர்த்தரால வருது. Be faithful for your reward. அவர் சொல்கிறார், நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருவது. யார் சொல்வது? ராஜா சொல்லுகிறார். இந்த ஒளிவை இந்த மனிதன் அந்த அரண்மனை இருந்தான், யோவாஸ். யார் அவனை பார்க்கலையோ ராஜா பார்க்கிறார். அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தாவீது எல்லாம் போனது, அவன் கால்நடையாய் போனான். எவரிபடி லாஸ்ட். ஆனால் ஒரே ஒரு இருந்தான், ஈத்தாய். அவன் ஒரு பெலிஸ்தியன், அந்நியன். எல்லாரும் போய்விட்டார்கள். He lost everything. அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் எல்லாம் இழந்து போனா கூட ஒரு மனிதன், அவன் பெயர் ஈத்தாய். அவன் தாவீதோடு நடந்து போனான், கால்நடையாய். தாவீது சொல்லுகிறார், என்னோடு வருவானே, என்னோட வரவன் ஒரு புறவே கிடையாது, நீ நேற்றுதானே வந்தாய். ஈத்தாய். அடுத்த அதிகாரம் வாசிக்கும் போது அந்த ஈத்தாயை தாவீது அரசனான பிறகு மூன்றில் ஒருவனாய் அவனை மாற்றினான். சாதாரண unknown man became well known man. அறியப்படாத ஒரு ஈத்தாய் என்கிற ஒரு மனிதனை தாவீது தன்னுடைய படை தளபதிகளில் ஒருவனாய் கர்த்தர் மாற்றினான். மூன்றில் ஒரு பங்கை அவன் வசமாக ஒப்புவித்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. உலகத்துல பேசுகிறோமே, இல்லை. உங்களுக்கு எனக்கும், அதாவது அநேகர் கொடுக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். சிலருக்கு அன்பாவே கிரிட்டிசைஸ் பண்ணியே பழக்கம். உலகத்துல பாக்குறவன் எத்தனை ஊழியக்காரர்களை கேவலப்படுத்துகிறவர்கள், அதோட ஊழியம். பட் பி ஹோப்ஃபுல். ஒரு நாள் வருகிறது, விடியற் காலத்தை வெளிச்சம் உதிக்கும். கர்த்தர் உதிப்பார். திரும்ப திரும்ப the Lord knows your loyalty. The Lord know your labor. The Lord know your love. உன் அன்பை அறிந்திருக்கிறார், உன் உழைப்பை அறிந்திருக்கிறார், உன்னுடைய உத்தமத்தை அறிந்திருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அன்புடைய பிள்ளையே, ஒரு நாள் வரும், ராஜாவினால் நீ புகழப்படுவாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, கீப் ஆன் யுவர் ஆயில். உடைய எண்ணெய் எரிந்து கொண்டிருக்கட்டும். பக்தன் பாடினாரே, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உனக்காய். ஆண்டவருக்கு இருந்து கொண்டிருப்போம். இந்த செய்தியை திரும்ப 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 be humble, be helpful, be hopeful. Don't give up any reason. எந்த காரணத்தை கொண்டு ஒழித்து விட்டு விட வேண்டாம். கவனிங்கள், ராஜாவுக்கு கீழ்ப்படியுங்கள். உலகம் உங்களை கவனிக்காம இருக்கலாம், கேட்பறக்க இருக்கலாம். எசேக்கியேல் 16 அதிகாரம். ஒரு கண்ணு உண்மையில் பிரியமாயில்லை, கேட்பறற்றவனாய் வீதியிலே தூக்கி எறியப்பட்டார். ராஜா வசல்படுவது நின்றார், கண்டார், பேசினார், அலங்கரித்தார். இந்த ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். தூக்கி எறியப்பட்ட உன்னை பாடுபடுறவனே, தூக்கி எறியப்பட்ட என்னை ராஜாவின் கண்கள் கண்டது. இந்த எசேக்கியேல் 16 அதிகாரத்துல உன்னை அலங்கரித்தார், உன்னை சிங்காரித்தார். என்னுடையவளாய் உன்னை மாற்றினேன் சொல்லுவேன். என்னுடையவளாய் you became his. எனவே உங்கள் எண்ணெய் இருந்து கொண்டு இருக்கட்டும். இந்த செய்தியை கேளுங்கள். முடிவுகளே சோர்ந்து போக வேண்டாம். Keep the place where God kept you. தேவன் உங்களை எங்கே வைத்தாரோ அங்கே இருங்கள். ராஜா பார்க்கிறார். Don't look for the result, look for the reward. பலனுக்காக, இந்த உலகத்தின் பலன்கள் அல்ல, நித்தியத்தின் பலன் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களுக்கு துடிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். We are unnoticed, we are uncomfortable, we are unwanted. ஆனாலும் ராஜாவின் கட்டளை எங்களை கண்டது. அந்த ராஜாவின் எண்ணெய் கிழங்கிலே எங்களை ஒரு காவலுக்காக வைத்திருக்கிறீர். தேவனே, எண்ணெய் ருசி கொடுக்கிறது, அழகுபடுத்துகிறது. It makes a life smooth. அந்த ஒரு சாதனங்களை அன்றுவரை லகுவாய் பயன்படுத்த செய்கிறது. வாகனங்கள் ஒரு இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. It is the destination. அந்த எண்ணெயை சுமக்கிறவர்களாய்
அந்த எண்ணெய் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறதாய் எங்களை பயன்படுத்தும். Let it be helpful. அநேக உதவி செய்கிற மக்களாய் ஆண்டவரே அநேகருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரராய் மாற்றும். ஹோப்ஃபுல், நம்பிக்கை உண்டு ஆண்டவரே. ஒரு நாள் ராஜா வருவார், எங்களையும் கனம் பண்ணுவார். ஆம் தகப்பனே, எங்கேயோ இருந்த மேவிபசத்தை ராஜா தேடி வந்தார். 2 கால்கள் முடமானவன், தாய் இல்லாதவன், தகப்பன் இல்லாதவன், ஆண்டவரே அனாதையாய் 2 நண்பர்கள் இல்லாதவனாய் இருந்தான். அவனை தேடி ராஜா ஒரு நாள் வந்தார். எஸ் லார்ட், ராஜகுமார் ஒருவனை போல மாற்றினார். தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது பலன் இல்லை, ஆண்டவரை உயர்வு இல்லை, ஆண்டவரை பாராட்டு இல்லை, இல்லை. ஒரு நாள் என்னை தேடி இயேசு வந்தார். ஒரு நாளிலே ராஜகுமார் ஒருவனை போல நித்தியத்துல எல்லாருக்கும் முன்பாக கனம் பண்ணவீர். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ, அர்ப்பணித்து வாழ, ராஜாவின் சேவை செய்ய, அந்த அரண்மனையில் கொடுத்திருக்க வேலைக்காக நன்றி, அந்த கொடுத்திருக்க பொறுப்புக்காய் நன்றி, கொடுத்திருக்க உத்தரவாதத்திற்காக நன்றி. அந்த சத்தம் கேட்கணும் ஐயா. உண்மையும் உத்தமுள்ள ஊழியனே, வெல்டன். அதை கேட்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். அன்றைய பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், அன்நோட்டிஸ்ட், அன்கம்ஃபர்ட், மிஸ்அண்டர்ஸ்டூட், தவறாய் பேசப்படுகிற உலகத்துல எங்களை சரியாய் அறிந்திருக்கிற கர்த்தர் நீர். உங்களுடைய அன்பின் கரை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கே வைத்தீரோ, யாராய் இருக்க விரும்புகிற அவரான இருக்க உதவி செய்யும். என் கண் உண்மையை நோக்கி பார்க்கட்டும். அன்றைய அன்ஃபெமிலியர் பிகேம் ஃபெமிலியர், அன்வொர்தி பிகேம் வொர்தி. பாத்திரமில்லாத எங்களை ஒரு பாத்திரமாக்குகிறீர். கனவீனமான எங்களை கனமுள்ள மனிதர்களாய் மாற்றுகிறீர். ஒன்றுமில்லாத எங்களை இது ஒரு ஒன்றாய் மாற்றுகிறீர். மாற முடியும். ஏராளமான ஊழியர்களை பார்க்கிறோம். அவளை கனமணின கர்த்தர் இந்த கிராமத்தில் ஊழியம் செய்தாலும், எங்கிருந்தாலும், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிக்கும் போது உம்முடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாயிருப்போம். அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு, அந்த பொறுமையோடு ஊழியம் செய்ய எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-4318-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.